வக்ஃப் மசோதா கோடிக்கணக்கான ஏழை முஸ்லிம்களுக்கு பலன் தரும். சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்துவது தடுக்கப்படும். மாநிலங்களவையில் மசோதாவை தாக்கல் செய்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குடும்பத்தினர் வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு. நிரூபித்தால் பதவி விலக தயார் என மல்லிகார்ஜுன் கார்கே பதிலடி. இஸ்லாமியர் மனதில் அச்சத்தை விதைக்கும் வக்ஃப் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா பேச்சு. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதாவை திரும்ப பெற வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் முழக்கம். திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாடகம். வக்ஃப் மசோதா விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். மத்திய அரசின் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த விஜய் அறிவுறுத்தல். கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்பதற்காக விரைந்து நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தேர்தல் நேரம் என்பதால் கோயில் திருவிழா நாடகம் போல வாக்குகளை பறிக்க கச்சத்தீவு தீர்மானம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது, திடீர்னு எங்க தாத்தா முக்கியத்தவர் மேல பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையா அதை கவனிச்சு இது பண்ணணும். தனித்துவ அடையாள அட்டை எண் பெற ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு வேளாண் துறை அறிவுறுத்தல். தர்பூசணியில் ரசாயன கலப்பு என்ற உணவு பாதுகாப்பு அதிகாரியின் அறிவுறுத்தலால் விற்பனை குறைந்து விட்டதாக வியாபாரிகள் அதிருப்தி. தங்களிடமிருந்து கொள்முதல் செய்ய ஆளில்லை என கூறி விழுப்புரத்தில் விவசாயிகள் போராட்டம். தர்பூசணி குறித்து வதந்தி பரப்பியதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு கண்டனம். உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தர்பூசணியை தரையில் போட்டு உடைத்து சென்னையில் வியாபாரிகள் போராட்டம். எல்லா விவசாயிகளும் தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக கூறவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம். பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி சாப்பிடலாம் என்றும் அறிவுறுத்தல். இது நான் செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன். தாராளமா மக்கள் எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேல கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும். நன்மைகள் குறித்தும் தன்மை குறித்தும் அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
நீலகிரி, கோவை, நெல்லை, தஞ்சை உட்பட 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், ஈரோடு, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரையில் கனமழை பெய்யக்கூடும். பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு, கோவை உட்பட பல்வேறு நகரங்களில் மழை. வெயிலின் தாக்கம் சற்றே தணிந்ததில் மக்கள் நிம்மதி. தமிழகத்தில் மேலும் 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு அங்கீகாரம். கேந்திரிய வித்யாலயா பள்ளி இணையதளம் பெயரில் போலி இணையதளங்கள் செயல்படுகின்றன. போலி அறிவிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்களை நீக்கிய உயர்நீதிமன்றத்தின் ஆணை செல்லும். முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாநில அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மும்மொழியை கடைபிடிக்கும் இந்தி மாநிலங்களில் 3வது மொழியாக சமஸ்கிருதமே பயிற்றுவிப்பு. தென் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை என்பது புள்ளி விவரங்களில் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் மராத்தி மொழியில் பேசத் தெரியாத வங்கி மேலாளர். நவநிர்மாண் சேனையைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டதால் பதற்றம். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். விரிவான விவாதம் நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் நள்ளிரவில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டதாக கூறி பாஜகவினர் போராட்டம். முன்னாள் தலைவர் எடியூரப்பா உள்ளிட்டோர் கைது. மத்திய பிரதேசத்தில் துணிக்கடை குடோனில் பயங்கர தீ விபத்து. மளமளவென முதல் மாடிக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்த தீயை நீண்ட நேரம் போராடி கட்டுப்படுத்திய தீயணைப்பு வீரர்கள். பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க தாய்லாந்து சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய நடனம் மூலம் வரவேற்பு அளித்த கலைஞர்கள். ராமாயணம் ஆசியாவின் பல பகுதிகளில் உள்ள பாரம்பரியங்களையும் இதயங்களையும் இணைக்கிறது. தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி ராமாயண நாடகத்தை கண்டுகளித்த பிறகு கருத்து. பாஜகவும் RSSம் எல்லா வெளிநாடுகளுக்கும் பணிந்து போகின்றன. சீன எல்லை விவகாரம், அமெரிக்க வரி விதிப்புகளை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பின் தாக்கங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப் போவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தகவல். சம்பந்தப்பட்ட தொழிற்துறையினருடன் பேசி சாதக பாதகங்களை அறிந்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவு என விளக்கம். உலக பொருளாதாரத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு குறித்து ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு கண்டனம். ஆஸ்திரேலியாவின் தேர்தல் பரப்புரை மேடையில் திடீர் பரபரப்பு. நின்று கொண்டிருந்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தவறி விழுந்தார்.
ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க அழுத்தம் கொடுக்கிறோம். காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விளக்கம்.